காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3ஆம் பாலினத்தவர் உட்பட 647 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன் மற்றும் மேயர் மகாலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருக்கும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தையும் பழமை வாய்ந்த சிவலிங்க பீடத்தையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் சிவலிங்கம் இருக்கும் பகுதியை வேலி கட்டி அடைத்து வைத்திருப்பதாகவும், இதனை வீடியோ ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆளுங்களை வச்சு ரவுடிசம் பண்ணேன். இந்த சமயத்தில் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நம்ம நண்பரை வர ஆளை வச்சு அடிக்க வந்திருக்கேன். ரவுடிசனை வச்சு இங்கே என்ன பண்ணிருக்கு? இங்கே இப்போ திடீர்னு நேற்றைக்கு காலமாக 4 மணிக்கு ரவுடிசங்களை எல்லாம் கொண்டு வந்து காம்பவுண்டெல்லாம் கட்டி உங்களை எல்லாம் கொல்லுவேன், வெட்டுவேன், எவன் இதுக்குள்ளே வரக்கூடாது, எங்களுக்கு அவ்வளோ ஆள் இருக்குது, நீங்கள் எல்லாம் ஒரு 10-30 குடும்பங்க தான், நாங்கள் அப்படி இல்லை, சர்ச்சில் ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு வருவாங்கன்னு சொல்லி எந்த ஆளுக்கு போனாலும் அவங்கள எல்லாம் பேசி மிரட்டியா. இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் சார்பாக எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். தினைக்கு சாமி கும்பிடணும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டதை அடுத்து நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்று மற்றும் மஞ்சள் பை வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் சத்யா என்ற பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சத்யாவின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி காவல் நிலைய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புத்தூர் நகர திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திண்டுக்கல் ஐலியோனி மற்றும் அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் திமுக ஆட்சியின் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தியவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தமிழக முதலமைச்சர். பெண்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிற நிலையை மாற்றி கோயிலுக்குள்ள உட்கார்ந்து ஓதுவாராக சாமிக்கு பக்கத்துல நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணை அப்பாயின்மெண்ட் செய்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். ஒரு பெண் கூட கடவுளுக்கு பக்கத்தில் அமர்ந்து பாடல்களை பாடலாம் என்ற புரட்சியை செய்த ஆட்சி நம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புறவழி சாலையில் தனியார் சொகுசு பேருந்து சரக்கு லாரி மீது மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்தின் காரணமாக திருச்சி 4 வழி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். சென்னை அடுத்த வண்ணாரப்பேட்டை வள்ளலார் நகர் பேருந்து நிலையம் அருகே மூதாட்டி மீது பேருந்து மோதிய விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கொத்தால் சாவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விபத்து ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் ஆட்டு உரிமையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டு ஆட்டின் விலை அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஆடுகளை வாங்க தயங்கியதை அடுத்து பெரும்பாலான ஆடுகள் விற்பனையாகாமல் ஆட்டின் உரிமையாளர்கள் திருப்பி எடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சியில் வளர்ச்சி திட்ட பணிகள் முடிந்து பிப்ரவரி மாதம் திறப்பு விழா நடத்தப்பட்ட பல்வேறு பணிகளுக்கு ஏப்ரல் மாதம் ஒப்பந்தம் கோருவதாக அளிக்கப்பட்ட புகாரில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நடைபெற உள்ள ஒப்பந்தத்திற்கு தடை விதித்துள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட பாஜக தலைவர்
சித்ராங்கதன் தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்தம் அனைத்துமே முறைப்படி நடப்பதில்லை என கூறியுள்ளார். மதிப்பு எதுவுமே போடல. அவங்க திறக்க வந்திருக்கவங்க பேரெல்லாம் போட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரு, கமிஷனர் இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு டெண்டரே வைக்காத ஒரு ஒர்க்குக்கு திறந்து வைக்கிறதுக்கு இவ்வளவு முக்கியமானவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அநீதிங்கிறத மக்களுக்கு உணர்த்தணும். நீங்க பத்திரிகை சகோதரர்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த தூத்துக்குடி கார்பரேஷன்ல இன்னும் நிறைய இருக்கு. நாங்க இது ஒரு சாம்பிளா தான் கொடுத்துருக்கிறோம். தமிழக அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்ல சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதை அடுத்து தென்காசிக்கு வருகை தந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி தேநீர் விருந்து அளித்து வரவேற்றார். மேலும் தமிழக அரசின் முன்னெடுப்பில் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்ப சுற்றுலாவானது ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.